வணக்கம். 2025 அரபு ஜூனியர் கோல்ஃப் சாம்பியன்ஷிப் போட்டியில் கத்தார் தேசிய ஜூனியர் கோல்ஃப் அணி தங்கப்பதக்கத்தை வென்று ஒளிர்ந்தது. மொத்தம் 13 அரபு நாடுகளிலிருந்து 110 வீரர்கள் பங்கேற்ற இந்த போட்டி கடும் போட்டித்தன்மை கொண்டது. தனிநபர் பிரிவில் கத்தாரின் தானியல் சோக்கலோவ் 204 ஸ்ட்ரோக் கொண்டு முதலிடம் பிடித்து தங்கம் வென்றார். எகிப்தின் அலா எல் தின் சலாமா வெள்ளி 210 ஸ்ட்ரோக் மற்றும் மொரோக்கோவின் முகமது பொஹாமு வெண்கலம் 213 ஸ்ட்ரோக் வென்றனர். பங்கேற்ற நாடுகள் கத்தார், ஜோர்டான், பஹ்ரைன், குவைத், லெபனான், லிபியா, மொராக்கோ, ஓமான், பாலஸ்தீனம், சவுதி அரேபியா, துனிசியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் எகிப்து. கத்தார் அணி தலைவரான முகமது இப்ராஹிம் அல் முஹனதி கூறுகையில், இந்த வெற்றி கத்தாரில் ஜூனியர் கோல்ஃப் வளர்ச்சி மிக சிறப்பாக நடந்து வருவதை காட்டுகிறது. இளம் திறமைகளை வளர்க்கும் கத்தார் கோல்ஃப் அசோசியேஷனின் உறுதி பயிற்சி இதற்கு காரணம் என்றார். இளம் வீரர்களின் திறமை எதிர்காலத்தில் தேசிய அணியின் மையமாக இருக்கும் என்றும், ஜூனியர் வளர்ச்சி கத்தாரில் கோல்ஃபின் வளர்ச்சிக்கான முக்கியத்துவமான அடித்தளம் என்றும் அவர் வலியுறுத்தினார். வெற்றி, வளர்ச்சி மற்றும் எதிர்காலத்துக்கான நம்பிக்கை, இதுதான் கத்தார் அணியின் வெற்றிக்கான முக்கிய 3 காரணிகள். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள ழ ஊடகத்துடன் இணைந்திருங்கள். ழ ஊடகத்திற்காக லட்சுமி ஜெயபாலன்.